இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஷாலாம் தொழிற்சாலையில் நைட்ரஜன் வாயு வெடிப்பு, 3 தொழிலாளர்கள் படுகாயம். ஸ்லாங்கூர் ஷாலாம் கோத்தகெமினிங்கில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட நைட்ரஜன் வாயு வெடிப்பு சம்பவத்தில் 3 தொழிலாளர்கள் படுகாயம் அடைந்தனர். அம்மூவரும் 30 வயதிற்கும் 50 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் ஆவர். நேற்று காலை மணி 10:14 வாக்கில் அந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததை ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அகமது முக்லிஸ் உறுதிப்படுத்தினார். பாதுகாப்பை உறுதி செய்ய அஸ்மத் எனும் அபாயகர ரசாயன பொருட்களை கண்டறியும் சிறப்பு குழுவும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாக முக்லிஸ் சொன்னார். தொழிற்சாலை ஊழியர்கள் காற்றழுத்தத்தை கண்டறியும் பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வெடிப்பு ஏற்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. அந்த வெடிப்பு தொழிற்சாலை கட்டிடத்திற்கு சேதம் எதுவும் ஏற்படுத்தவில்லை. ஸ்லாங்கூரில் 24 மணி நேர கடைகளை குறித்து வைத்து கொள்ளையிட்டு வந்த கும்பலின் நடவடிக்கை முறியடிப்பு, 3 கைது. ஸ்லாங்கூர், குலு ஸ்லாங்கூர் மற்றும் கொம்பாக் மாவட்டங்களில் அமைந்துள்ள 24 மணி நேர பல்நோக்கு கடைகளில் கொள்ளையடித்து வந்த ஆயோய் கும்பலின் நடவடிக்கைகளை போலீஸ் முறியடித்துள்ளது. அக்கும்பலை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டதை அடுத்து அது சாத்தியமானதாக குலுஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது ஃபைசல் ஹத்ரீம் தெரிவித்தார். அதிகாலை மணி 3 வாக்கில் குவாங்கில் உள்ள வீடொன்றில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 23 வயதுக்கும் 32 வயதுக்கும் இடைப்பட்ட அம்மூவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து ஹோண்டா RXS ரக மோட்டார் சைக்கிள் ஒன்று, 2 ஹெல்மெட்டுகள், கருப்பு சட்டை மற்றும் 1 ஜோடி காலணி ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. அம்மூவரையும் கைது செய்ததன் வாயிலாக குலுஸ்லாங்கூர் மற்றும் கொம்பாக் மாவட்டங்களில் இதற்கு முன் புகார் செய்யப்பட்ட 9 கொள்ளை சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் அகமது ஃபைசல் சொன்னார். முகநூலில் பேரரசரை அச்சுறுத்தும் கூற்றுகளை வெளியிட்ட பெல்டா விவசாயிக்கு 12,000 ரிங்கிட் அபராதம். முகநூல் வாயிலாக பேரரசருக்கு மிரட்டல் விடுத்த பெல்டா விவசாயி ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று 12,000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. 45 வயது சம்சுரி ரம்லி எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவனுக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் அவன் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். PN சிறந்தது, பேரரசருக்கு இளைஞர்களின் எச்சரிக்கை, அன்வாரை வீழ்த்துங்கள், இல்லையேல் நாங்கள் பேரரசரை வீழ்த்துவோம் எனும் அச்சுறுத்தும் வாசகம் பதிக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை பிறரை புண்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தனது முகநூலில் பகிர்ந்ததாக சம்சுரி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி மாலை மணி 5:33 வாக்கில் தலைநகர் புக்கிட் பின்தாங்கில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் சம்பஜார் பேராக் எனும் முகநூலில் அவன் அந்த உள்ளடக்கத்தை வெளியிட்டிருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. KLIA-வில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை நடத்திய ஆடவனின் தடுப்பு காவல் மேலும் 5 நாட்களுக்கு நீடிப்பு. ஸ்லாங்கூர், செப்பாங், KLIA கோலாலம்பூர் அனைத்து உலக விமான நிலையத்தில் பயணிகள் வந்திறங்கும் பகுதியில் துப்பாக்கிச் சூடு தாக்குதலை நடத்திய ஆடவனின் தடுப்பு காவல் மேலும் 5 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. 38 வயது ஹபிசுல் ஹவாரியை இன்று தொடங்கி சனிக்கிழமை வரையில் மேலும் 5 நாட்களுக்கு விசாரணைக்கு உதவும் பொருட்டு தடுத்து வைக்க கோத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 1971ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் அவன் விசாரிக்கப்படுகிறான். இதற்கு முன் ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கி 1 வாரத்திற்கு அவனை தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. முன்னதாக இம்மாதம் 14ஆம் தேதி பின்னரவு மணி 1:20 வாக்கில் KLIA விமான நிலையத்தில் 3வது மாடியில் உள்ள பயணிகள் வந்திறங்கும் பகுதியில் அவன் 2 முறை சுட்டதாக கூறப்படுகிறது. 2 மெய்காவலர்களுடன் உம்ரா யாத்ரிகளின் வருகைக்காக காத்திருந்த தனது மனைவியை நோக்கி அவன் சுட்ட வேளை அந்த தோட்டாப்பட்டு அப்பெண்ணுடன் இருந்த 2 மெய்காவலர்கள் ஒருவர் படும் காயம் அடைந்தனர். பிரதமருக்கான கொள்கை ஆலோசக செயற்குழு தோற்றுவிப்பு. மடானி பொருளாதார கொள்கைக்கு ஏற்ப தேசிய வளர்ச்சி மற்றும் பொருளாதார பின்னடைவு தொடர்பாக ஆலோசக சேவைகளை வழங்க ஏதுவாக PMAC எனப்படும் கொள்கை ஆலோசக செயற்குழுவை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தோற்றுவித்துள்ளார். அந்த செயற்குழுவிற்கு தான் ஸ்ரீ முகமது ஹசான் மரிகான் தலைமை ஏற்க உள்ளதாக டத்தோ அகமது புவாட் மாட் அலி, பேராசிரியர் டாக்டர் ஆம்கின் லிங் மற்றும் டாக்டர் நுன்சாரி அகமது ரதி ஆகியோர் அதில் இடம்பெற்றிருப்பார்கள் என பிரதமர் துறை அலுவலகம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரி மாதத்துடன் நிதி அமைச்சருக்கான ACFIN ஆலோசனை செயற்குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து
அப்புதிய செயற்குழு தோற்றம் கண்டுள்ளது. முன்னதாக ஏசிபின் செயற்குழுவால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆலோசனைகள் உரிய பரிசீலனையை பெற்றன. அவற்றில் சில தற்சமயம் செயல்படுத்தப்படும் நிலையில் உள்ளன என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மீது பெண் சுடுநீர் ஊற்ற காரணம் என போலீஸ் விளக்கம். பயன் லெபாஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மின் படிக்கட்டிற்கு அருகே மாற்றுத்திறனாளி ஆடவர் மீது பெண் ஒருவர் சுடுநீர் ஊற்றியதற்கு பழைய கருத்து வேறுபாடு காரணமாக இருக்கும் என நம்பப்படுகிறது. 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன் சந்தேக நபருக்கும் பாதிக்கப்பட்ட ஆடவருக்கும் இடையே தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக தென்மேற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் கமருல் ஜமான் ரிவான் தெரிவித்தார். அவர்கள் இருவரும் ஒரே அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருப்பதால் அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிந்தவர்கள் என்றும் அவர் கூறினார். இதுவரை நாங்கள் பாதிக்கப்பட்டவர் உட்பட 3 நண்பர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளோம். விசாரணை இன்னும் தொடர்கிறது. அது முடிந்தால் நாங்கள் முன்கூட்டியே குற்றம் சாட்டுவோம், இல்லை என்றால் நாங்கள் சந்தேக நபரை தடுத்து வைப்போம் என கமருல் ரிசால் தெரிவித்தார். பிளாஸ்டிக் பைகளை கடலில் வீசும் நாடுகளின் பட்டியலில் மலேசியாவுக்கு 5வது இடம். பிளாஸ்டிக் பைகளை கடலில் எரிந்து சுற்றுப்புற தூய்மையை ஏற்படுத்தும் உலக நாடுகளின் பட்டியலில் மலேசியா 5வது இடத்தை பெற்றுள்ளதாக பிரிட்டனின் எரிபொருள் சேவை நிறுவனமான யூட்டிலிட்டி பைடர் தெரிவித்துள்ளது. ஒவ்வொருவரும் ஒரு ஆண்டுக்கு தலா 2.30 கிலோகிராம் பிளாஸ்டிக்கை கடலில் வீசுவதாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வில் கூறப்படுகிறது. பிளாஸ்டிக் கழிவுகளை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடு, பிளாஸ்டிக் கழிவு பொருட்குப்பைகளை அதிகமாக கொண்ட நாடு மற்றும் குப்பை கழிவுகளை அதிக அளவு தவறாக கையாளும் நாடு என்பதன் மூலம் பிளாஸ்டிக் மூலம் ஏற்படுத்தும் சுற்றுப்புற தூய்மைக்கேடு ஆய்வை யூட்டிலிட்டி பைடர் மேற்கொண்டது. பிளாஸ்டிக் பைகளை கடலில் வீசி சுற்றுப்புற தூய்மைக்கேட்டை ஏற்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் பிலிப்பைன்ஸ் முதல் இடத்தை பெற்றது. அந்நாட்டு மக்களால் ஒவ்வொருவரும் ஒரு ஆண்டிற்கு 3.3 கிலோகிராம் பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் எறிவதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் சுரினாம் 2வது இடத்தை பிடித்துள்ளது. போலீஸ்காரரை திட்டிய நிறுவன நிர்வாகிக்கு 3000 ரிங்கிட் அபராதம். 4 ஆண்டுகளுக்கு முன் போலீஸ்காரரின் கடமைக்கு தடையாக இருந்தது மற்றும் அந்த போலீஸ்காரரை தகாத வார்த்தையினால் திட்டிய 2 குற்றங்களுக்காக நிறுவனத்தின் நிர்வாகியான பரம்வீர் சிங் பல்வேர் சிங் என்பவருக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 3000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த 2020 ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் புக்கிட் ஜெலுத்தோங் போலீஸ் நிலையத்தில் 38 வயதுடைய பரம்வீர் சிங் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு மேஜிஸ்ட்ரேட் ஃபராஸ் ரொஸ்லான் அந்த அபராத தொகையை விதித்தார். முதல் குற்றத்திற்கு 2800 ரிங்கிட் அபராதமும், 2வது குற்றத்திற்கு 200 ரிங்கிட் அபராதமும் விதிப்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் முதல் குற்றத்திற்கு 3 மாத சிறை மற்றும் 2வது குற்றத்திற்கு 1 மாத சிறை தண்டனையை பரம்வீர் சிங் அனுபவிக்க வேண்டும் என மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். தெக்கூன் நேஷனல் தொழில் முனைவர்கள் தங்களது கடன்களை திரும்பி செலுத்த இவ்வாண்டு இறுதி வரை கால அவகாசம். டத்தோ ரமணன். தெக்கூன் நேஷனல் கடன் தொகையை பெற்ற அனைத்து தொழில் முனைவர்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்களது கடன் தொகையை திரும்ப செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட தொழில் முனைவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு கடனை திரும்ப செலுத்தும் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நேற்று 2024 தெக்கூன் நோன்பு பெருநாள் உபசரிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்தார். உண்மையில் கடன் வாங்கியவர்களில் சிலர் ஒவ்வொரு நாளும் அதனை திரும்ப செலுத்த முன் வருகிறார்கள். கடனை திரும்ப செலுத்துவதில் அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்வதால் நாங்கள் அவர்களுக்கு அதிக கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம் என ரமணன் தெரிவித்தார். இந்த ஆண்டு கடனை செலுத்தாதவர்களின் எண்ணிக்கையை ஒற்றை இலக்கமாக குறைக்கும் இலக்கையும் வைத்துள்ளோம். இந்த இலக்கு வெற்றியடைவதை உறுதி செய்ய தெக்கூன் நேஷனல் தலைவர் அப்துல்லா ஜானி அப்துல் ஹமீத் தலைமையின் மீது தாம் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் ரமணன் கூறினார். நாட்டின் நடப்பு விவகாரங்கள் குறித்து அறிக்கை வெளியிடும் தார்மீக நிலை முஹிதனுக்கு கிடையாது, பாமி கூறுகிறார். பெரிகத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதன் யாசின் அரசியல் பிரச்சனைகள் உட்பட நாட்டின் நடப்பு விவகாரங்கள் குறித்து அறிக்கை வெளியிட எந்த ஒரு தார்மீக நிலையும் இல்லை என்று PKR தகவல் பிரிவு தலைவர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்திருக்கிறார். தனது மருமகன் டத்துஸ்ரீ அகமது அட்லான் பெர்கன் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளவும் MACC அதிகாரிகளுடன் ஒத்துழைக்கும்படி வலியுறுத்த
முஹிதீன் தவறியதே இதற்கு காரணம் என தொடர்பு அமைச்சருமான ஃபாமி சுட்டிக்காட்டினார். குவாலா குபுபாரோ இடைத்தேர்தலை பற்றி பேச வேண்டாம். உங்கள் மருமகனை மீண்டும் அழைத்து வாருங்கள். பின்னர் நீங்கள் பேசுவதற்கு சிறந்த நிலையில் இருப்பீர்கள். ஏனெனில் முகமது அட்லான் நீதியில் இருந்து தப்பி ஓடியவர் என ஃபாமி தெரிவித்தார். தனது மருமகனை மலேசியாவுக்கு திரும்புவதற்கும் தொடங்கப்பட்ட MICC விசாரணையை எதிர்கொள்ளவும் வலியுறுத்துவதன் மூலம் முஹிதீன் சிறந்த முன்மாதிரி தலைவராக திகழ வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் வீட்டு காவலை எதிர்நோக்குவதற்கான கூடுதல் உத்தரவு தொடர்பாக பகத்தான் ஹரப்பான் மற்றும் பாரிசான் நேஷனல் தலைவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் ஒற்றுமை அரசாங்கம் பிளவுபடும் நிலையில் இருப்பதாக முஹிதீன் கூறியிருந்தது குறித்து வினவப்பட்ட போது ஃபாமி இதனை தெரிவித்தார். மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் வாரிய குழு உறுப்பினராக பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் நியமனம். மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் வாரிய குழு உறுப்பினராக பத்து உபான் பினாங்கு சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் நியமனம் எதிர்வரும் மே 1ஆம் தேதி முதல் நடப்புக்கு வருகிறது. அடிலான் பயன்பாறு தொகுதி உதவி தலைவருமான குமரேசனின் நியமன உறுதி கடிதத்தை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்து இவோன் பெனடிக் சார்பில் அதன் துணை அமைச்சர் டத்து ரமணன் ராமகிருஷ்ணன் மதியம் தமது பேங்க் ராக்யார்ட் அலுவலகத்தில் எடுத்து வழங்கினார். தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை உணர்ந்து மிக சிறந்த முறையில் பணியாற்றிட குமரேசனுக்கு தனது வாழ்த்துக்கள். மலேசிய கூட்டுறவு ஆணையத்தை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக குமரேசனின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்து ரமணன் ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். தார்மீக ரீதியில் PKR கதை முடிந்துவிட்டது, கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. சுரேந்திரன். தார்மீக ரீதியில் PKR ஏற்கனவே முடிந்துவிட்டது, இனி அதை கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை என அக்கட்சியின் 25ஆம் ஆண்டு நிறைவு விழா குறித்து கருத்துரைத்த போது PKR கட்சியின் பாடாங் செராய் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் என் சுரேந்திரன் தெரிவித்தார். டத்துஸ்ரீ அன்வார் தலைமையிலான PKR கட்சியின் சீர்திருத்தங்கள் எல்லாம் தார்மீக ரீதியில் முடிந்துவிட்டதாக அவர் கூறினார். அக்கட்சி ஷாலாமில் 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடியது. அந்த நிறைவு விழா மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இல்லை என அவர் கூறினார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சீர்திருத்தங்கள் குறித்த PKR பேசி வந்தது. ஆனால் அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு வந்த பின் அக்கட்சியின் நிலை மாறிவிட்டது. இப்போது சாக்குப்போக்கை தான் கூறுகின்றனர். எனவே மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது என தமது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்ட அறிக்கையில் சுரேந்திரன் தெரிவித்திருக்கிறார். PKR கட்சியின் கடந்து வந்த பயணத்தில் பல தலைவர்கள் சீர்திருத்தத்திற்காக போராடி சிறை தண்டனை பெற்றனர். PKR அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அந்த போராட்டம் எல்லாம் பயனற்று போய்விட்டது என சுரேந்திரன் தெரிவித்தார். PJD இணைப்பை நீக்குவதை மறுபரிசீலனை செய்வீர், குடியிருப்பு வாசிகள் அரசுக்கு கோரிக்கை. பெடலிங் ஜெயா டிஸ்பர்சல் லிங்க் நெடுஞ்சாலை திட்டத்தை ரத்து செய்வதற்கான அண்மைய முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பெடலிங் ஜெயா குடியிருப்பாளர்கள் குழு அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க அந்த நெடுஞ்சாலை தொடர்பு திட்டத்திற்கான வளர்ச்சி முக்கியமானது என பெடலிங் ஜெயா தாமான் மேடான் மக்கள் பிரதிநிதி ரசாலி அப்துல்லா தெரிவித்தார். தாமான் மேடானில் நெரிசலில் சிக்கி தவிக்கும் மக்களை பார்க்கும் போது அதற்கான காரணங்கள் தெளிவாக தெரியும் என நேற்று செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். இப்பகுதியில் கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் மக்கள் அதிக அளவில் குடியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் திட்டத்தை தொடரப்போவதில்லை என்ற அரசாங்கத்தின் அறிவிப்பை தொடர்ந்து நெடுஞ்சாலையின் சீரமைப்பை மறுபரிசீலனை செய்வதற்கான கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக PJD சாலை இணைப்பின் மேம்பாட்டாளர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு சிற்றரசில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரில் மலேசியர்கள் எவரும் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. ஐக்கிய அரபு சிற்றரசில் அண்மையில் ஏற்பட்ட பெரிய அளவிலான வெள்ள பேரிடரில் மலேசியர்கள் எவரும் பாதிப்பிற்கு உள்ளாகவில்லை. கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட அந்த வெள்ள பேரிடருக்காக ஐக்கிய அரபு சிற்றரசிற்கு வெளியுறவு அமைச்சு அனுதாபம் தெரிவித்துக் கொண்டுள்ளது. இதுவரை அந்த பேரிடரில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். அங்கு ஏற்பட்ட வெள்ளத்தினால் 4 உயிரிழந்தது குறித்து மலேசியா ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டது. 75 ஆண்டுகளுக்கு பின் அங்கு முதல் முறையாக அளவுக்கு அதிகமாக பெய்த மழையினால் ஏற்பட்ட மிகவும் மோசமான வெள்ளம் நேற்று சீரடைந்தது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த விமான சேவைகள் உட்பட இதர அனைத்து நடவடிக்கைகளும் மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பின. துபாயில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மலேசியர்கள் எவரும் பாதிப்பிற்கு உள்ளாகவில்லை என துபாயில் உள்ள மலேசிய தூதரக அலுவலகம் தெரிவித்திருப்பதாக முகமது ஹசான் தெரிவித்தார்.